Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு 2ஆம் இடைப்பருவத் தேர்வு அறிவியல் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது 2024 நடந்த கொஷின் பேப்பர். இது செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட் லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர். இந்த மாதிரி ஒரு 5 to 8 கொஷின் பேப்பர் நீங்கள் இந்த செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணலாம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம எப்படி பிளான் பண்ணி படிக்கணும் அப்படின்றத நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். ஸோ கேட்காதவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் இயற்பியல், வேதியியல், உயிரியல் இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் எல்லாமே தரவாக முடிச்சிருங்க. அதை முடிச்சிட்ட பிறகு இயற்பியலில் இருக்கக்கூடிய அந்த கணக்கு ஏதாவது இருந்ததுன்னா, ஒரு சில லெசன்ஸ்லலாம் இருக்கும் இல்லையா, அது இருந்ததுன்னா அதை பார்த்துருங்க. அப்படி இல்லையா, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்றால் என்னன்னு முடியும் இல்லைங்களா, அந்த மாதிரி. அடுத்து விதி அப்படின்ற கொஷின், வரையறு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேட்டர்ன் இருக்கக்கூடிய கொஷின். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறுபடுத்துக அப்படின்னு வரும் இல்லைங்களா, அந்த கொஷினில் கம்பல்சரி மிஸ் பண்ணாதீங்க. அடுத்தது முக்கிய கூறுகள், முக்கியத்துவம், அதோட பயன்கள் இந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா, அது எல்லாமே தரோவாக பார்த்துட்டிங்கன்னா அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் வரும். ஓவரால் 50 மார்க்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு 3 கொஷின் அது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத இருக்கும். அதுக்கடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக 2 கொஷின்ஸ், 3 + 2 5 வந்துருச்சு. அடுத்து பொறுத்துக கேட்டிருக்காங்க, பொறுத்துக ஒரு 5 + 5 10, 50 மதிப்பெண்ணில் இப்போ வரைக்கும் 10 மதிப்பெண் நமக்கு 1 மார்க்ஸ் வந்திருக்கு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சுருக்கமான விடையெளி ஏதேனும் 5. இப்போ பாருங்கள், மின் முலாம் பூசுதல் என்றால் என்ன, ஒரு 2 மார்க். என்றால் என்ன, மீயொலி என்றால் என்ன. அடுத்து வரையறு, பொருண்மை அழியா விதி வரையறு. நெக்ஸ்ட்டு வேறுபாடு சொன்னாலே வேதி வாய்ப்பாடு. அடுத்து வரையறு இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், தன் வெப்ப ஏற்புத்திறன். ஸோ ஃபஸ்ட் 11, 12, 13, 15 இந்த 4 கொஷின் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். நமக்கு 5 ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த மாதிரி பிளான் பண்ணோன்னா தசைநார் என்றால் என்ன, ஸோ நம்மளால் ஆன்சர் பண்ண முடிஞ்சதுங்களா, அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து தசை வரையறு, இதை கூட எழுத தெரியும் நமக்கு, ஏன்னா வரையறு என்றால் என்ன. அடுத்து விதி, இதெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு ரோமன் நம்பர் 5 பார்த்திங்கன்னா ஏதேனும் 5 வினாக்களுக்கு விடையளி. 5 × 4 20 மார்க்ஸு. மின் துகள்கள் இடமாற்றம் செய்யும் 3 முறைகளை விளக்குக கொடுத்துருக்காங்க. அடுத்தது 19ல் பார்த்திங்கன்னா 2 கொஷின் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்லி. நெக்ஸ்ட்டு தனிமங்களின் இணைத்திறனை காண்க, காரணம் கூறுக கொடுத்துருக்காங்க. சரியா அல்லது தவறா. ஸோ 1 மார்க்கையும் நமக்கு 4 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் சாய்ஸில் உங்களுக்கு எது கிளியராக தெரியுமோ அதை சூஸ் பண்ணி எழுதுங்க. மனித உடலில் எலும்பு கூட்டின் செயல்பாடுகள் சொன்னோம்ல, முக்கியத்துவம், செயல்பாடுகள், அந்த மாதிரிலாம் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது இயற்பியலில் இருக்கக்கூடிய கணக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. ரோமன் நம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா ஏதேனும் 2 வினாக்களுக்கு விரிவாக விடையளி. இதில் பார்த்தீங்கன்னா 2 × 5 10 மார்க்ஸ், 5 மதிப்பெண். மூட்டுகளின் வகைகளை கூறுக, ஒவ்வொரு வகைக்கும் ஒரு எடுத்துக்காட்டு தருக கொடுத்துருக்காங்க. அடுத்து 26 பார்த்திங்கன்னா வேதியியல்லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 27, 28 இதை நமக்கு உயிரியல்லேருந்தும் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஏதாவது 2 உங்களுக்கு எது கிளியராக தெரியுமோ அதை சூஸ் பண்ணி எழுதுங்க. 5 மார்க் கொஷின், 5 மார்க் 10 மார்க் வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு எதை முடிக்கணும், 1 மார்க். அதுக்கு அடுத்தது கணக்கு ஏதாவது இருந்ததுன்னா, நெக்ஸ்ட்டு என்றால் என்ன, அந்த இம்பார்ட்டன்ட் கொஷினில் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொஷின் எதுவுமே ஸ்கிப் பண்ண வேண்டாம். என்றால் என்ன, விதி, வரையறு இந்த மாதிரி வந்ததுன்னா, முக்கியத்துவங்கள், வேறுபடுத்துக, வேற்றுமை கூறுக, காரணம் கூறுக, இந்த மாதிரியான பேட்டர்ன் கொஷின்ஸை கம்பல்சரி மிஸ் பண்ணாதீங்க. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஓப்பன் பண்ண சேனல் இது. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.